ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரத்து இலையை வச்சு ஒரு டிஐஒய் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரேம் தான் இது. எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 லீஃப் நான் ஒரு 2 வாரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். வாரத்துக்கு ஒரு முறை இந்த தண்ணி மட்டும் மாற்றிட்டு இன்னொரு டைம் தண்ணி பிடிச்சி திரும்ப வச்சுருங்க. ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் இலையை எடுக்கும்போது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் இதை ஒரு சாஃப்டாக இருக்கிற ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேலே இருக்க க்ரீனிஷ் எல்லாமே வந்துடும். ஸோ சாஃப்டாக இதை ஹேண்டில் பண்ணணும். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் மோடில் வச்சு காட்டுறதுனால ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இது ஆக்சுவலி ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பவும் இந்த மாதிரி ரப் பண்ண ஆரம்பிங்க. இந்த க்ரீனிஷ் எல்லாமே ஃபுல்லாகவே இது வெளியில் வந்துடும். இப்படி ஒரு டைம் ரப் பண்ணி எடுத்த அப்புறம் ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப இருக்கிற எக்ஸஸ் போட்டு திரும்பவும் இதை ரப் பண்ணி எடுத்துருங்க. அப்போ இந்த லீஃப் ஃபுல்லாக க்ளீனாக ஒயிட்டாக வந்துடும். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இதே போல் நான் எல்லா லீஃபையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் எல்லா லீஃபுமே க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு 1 ஹவர் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா ட்ரை பண்ணி ஒரு 1 ஹவர் நீங்கள் வெயில்லையோ இல்லாட்டி எப்படியோ ஒரு ஃபேன் காற்றுலையோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்ட் இல்லைனா இந்த மாதிரி பூ கடிக்கிற ஸ்ப்ரே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் ஸ்ப்ரே நம்ம இதில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோல்டு, பிங்க்கு, க்ரீன் இது 3 கலரும் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்ட்டாக இருந்ததுன்னா ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரேவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சும்மா ஸ்ப்ரே பண்ணாலே போதும். இன்னொரு சைடும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்ப்ரே பண்ணி இது ட்ரை ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதே போல் நான் பிங்க்கும் க்ரீனும் நான் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ப்ளைன் ஒயிட் சார்ட் பேப்பர், ஒயிட்னா மீன்ஸ் ஒரு லைட் கலர் ஏதோ ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டோட சைஸுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம்.
கம் போட்டு ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்ப்ரே பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த லீஃப் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வைக்கணுமோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ரேண்டமாக தான் வைக்கிறேன். நீங்கள் வேணால் இதை வந்து ஒரு விநாயகர் ஷேப்பில் கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ 1 பை 1 கூட வச்சுக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் கலர் மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். பாருங்கள் இந்த மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த 4 சைடும் நம்ம வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கார்ட்போர்ட் வந்து ஒரு இன்ச்சு சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. டார்க் கலராக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பிங்க்கே தான் ஒரு 2-3 கோட்டிங் நல்லா கொடுக்கும்போது அது வந்து டார்க்காக வந்தது. அதனால் நான் வந்து பிங்க் கலரே நான் எடுத்திருக்கேன். பிளாக் கொடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த கார்ட்போர்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கம் போட்டுட்டு நம்ம ஒரு த்ரெட்டு போட்டு அது பின்னாடி மாட்டுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டே கொஞ்சம் ட்ரை பண்ணி விட்டுருங்க. சைட்லேயே நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் சூப்பரான ஒரு ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிடுங்க. Thank you.